பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு, விசுவாசமுள்ளவனாயிரு என்றார். மார்க்கு புஸ்தகம் 5வது அதிகாரம் 36வது வசனம். அன்பு தேவ பிள்ளையே, எவிரு என்ற மனிதன் தன் மகள் வியாதியினால் சாகின்ற, எப்படி செத்து போகின்ற நிலையில் இருந்த போது எப்படியாவது தன் மகளை குணமாக்க வேண்டும் என்று இயேசுவை அழைக்க சென்றான். இயேசு வருவதற்கு தாமதமாகி கொண்டிருந்த வேளையில அவன் வீட்டிலிருந்து சிலர் வந்து, உங்கள் மகள் மரித்து போனாள் என்றார்கள். இந்த வார்த்தையை கேட்டு அவன் பதில் பேசுவதற்கு முன் இயேசு அவனை பார்த்து, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்றார். தேவப்பிள்ளையே, ஒரு கெட்ட செய்தியை கேட்டவுடன் எந்த மனிதனும் மனுஷியும் ஐயோ என்று புலம்ப ஆரம்பிப்பார்கள். அப்படிதான் இந்த எவிரும் செய்வதற்கு தன் வாயை திறக்குவதற்கு முன்பாக இயேசு பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று தம் வார்த்தையால் அவன் வாயை அடைத்தார். அதன் பின் அவன் வீட்டிற்கு சென்று அவனுடைய இறந்து போன மகளை இயேசு உயிரோடு எழுப்பினார். தேவப்பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் நாம் விசுவாசம் இல்லாமல்